நேத்து பஞ்சாப் வந்து தங்களுடைய முதல் தோல்வியை தழுவிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா திரு லிவி அவங்ககிட்ட நம்ம கேட்க போறோம். ஸோ அந்த வகையில் நேத்து வந்து பஞ்சாபுடைய தோல்விக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக என்ன இருக்கு, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய வின்னிங் பர்சன்ட்ல இருந்த அந்த பிளேயிங் 11 அவங்க ஏன் மாத்தினாங்க, போலிங் வந்து சொதப்புறாங்களோ, 200க்கு மேல அடிச்சுக்கிட்டே போறாங்க அவங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் பஞ்சாபுடைய முதல் தோல்விக்கு. கண்டிப்பா. அதாவது பஞ்சாப் வந்து நம்ம நேத்தே சொன்னோம் என்னன்னா இந்த ஐபிஎல்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ் இன்னைக்கு நேத்து ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சேசிங் டீம் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் பாத்தீங்க அப்படின்னா சேசிங்ல தான் மோஸ்ட் வின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தா என்ன டார்கெட் செட் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டா தெரியலையோ அப்படின்றது தான். ஏன்னா நேத்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க, பிரியன் ஷாரியாவா இருக்கட்டும், பிரம்சிம்ரன் சிங்கா இருக்கட்டும். ஸோ அந்த ஸ்டார்ட்டை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலையோ, ஸோ யூட்டிலைஸ் பண்ணாதது தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி 228 நல்ல ஸ்கோர்னாலுமே, ஆனா 222 வந்து நல்ல ஸ்கோர்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அது ஒரு நல்ல ஸ்கோரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம அங்க நேத்தே சொன்னோம் அவங்களோட அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனை நம்ம வந்து விக்கெட் எடுக்கலன்னா ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நேத்து வைபவ் சூரியவன்ஷியை வந்து இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா 5 6 அடிக்கிறாருங்க. அதாவது அங்க ஸ்டார் போலர்ஸ் ஹர்தீப் சிங்கா இருக்கட்டும், மார்க்கோ ஜான்சன், ஃபெர்கசன் இவங்கள மாங்குன்னு 140 115 போறப்போ அவங்கள அசால்ட்டா அவர் தூக்கி வெளியே வைக்கிறார். ஸோ அப்படி பார்க்குறப்ப பஞ்சாப் போலிங்கால பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த சேசிங் அது டிஃபெண்ட் பண்ண முடியல. ஒரு 200+ அடிச்சாலுமே டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இவங்க கூட நம்ம டிசி கூட பாக்குறோம் ஒரு 264 அசால்ட்டா சேஸ் பண்ண ஒரு பஞ்சாப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 அடிப்பாங்கன்னு நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா இதுல நம்ம ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணும்னா நேற்று ரியான் பராக்கை வந்து ஒரு பாராட்டியா ஆகணும். ஏன்னா அவரோட போலர்ஸை வந்து அவர் கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணாருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல நிறைய ரன் கன்சீட் பண்ணாலுமே அந்த மிடில் ஓவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா சஹலா இருக்கட்டும், அது மாதிரி நியூ போலர் ஒருத்தர், ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னை வச்சு கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா ஸ்டாப் பண்ணார். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரை எப்போ விக்கெட் வேணுமோ கரெக்டா கொண்டு வந்து விக்கெட் எடுத்தார். மேபி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்கோர் கூட கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஏன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் அதை கேட்ச் மிஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவ்வளவு வெறித்தனமா போலிங் போட்டாரு, அவங்க நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாங்க. பட் ஆனா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை பாக்குறோம். ஆனா அந்த மார்க்கோ ஸ்டைனிஸ் இதுல வந்து நம்ம பஞ்சாபுக்கு ஒரு பிளஸும் சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம். பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ல ஒருத்தரா திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டே இருக்காங்க. மார்க் ஸ்டைனிஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா நேத்து பயங்கரமான அடினே சொல்லலாம். அது வந்து மற்ற டீமுக்கு எல்லாமே ஒரு ஆபத்தா முடியும். ஆனா நேத்து அவங்களுக்கு ஒரு தோல்வி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மைனஸா பாக்குறேன். இது அவங்க மனநிலைமையை வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க டேபிள் டாப்ல இருக்காங்க. ஸோ அதை நேத்து மேட்ச் அவங்க கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அடுத்த மேட்சுக்கு போனாங்கன்னா பெட்டர். இல்லை அப்படின்னா இன்னும் 2-3 தோல்வி அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னாரு லிவி அவர்கள். நம்மவும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் பஞ்சாப் வந்து ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் லாஸ் நாக் அவுட்ல கொண்டு போய் வச்சுட்டு போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எக்ஸாக்டமா அவருமே சொல்லியிருந்திருக்காரு. ஸோ நம்ம இப்போ ஹரிராம் கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் என்ன, ராஜஸ்தான் பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுங்க. அதாவது டாப்ல இருக்க ஒரு டீமை அடிக்கிறாங்க, பாட்டம்ல இருக்க ஒரு டீம் கிட்ட தோக்குறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கவே முடியல நம்மளால. அதுவும் இல்லாம நேத்து மிடில் ஆர்டர் வந்து எப்படி வந்து நம்ம கொலாப்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ அந்த வகையில் நேத்து மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமா அவங்களுக்கு விளையாடிட்டாங்க. ஸோ இந்த வெற்றிக்கு வந்து அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொண்டு போனது ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹரிராம்? கண்டிப்பா நம்ம மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபெரரா வந்து ஒரு அருமையான இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அந்த ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்ததான் வந்து நேற்று வின்னிங்கோட முக்கியமான காரணம். அவங்க 2 பேரும் அற்புதமா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா கேமே ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க பஞ்சாப் RR மேட்சை பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் ஆடுறாங்க, ஸ்கோர் பாத்தீங்கன்னா 200 தாண்டி போயிடுது. நீங்க வந்து போட்டு நம்ம CSK மாதிரி ஒரு போராட வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி நேற்று வந்து ஒரு கேமை எவ்வளவு ஈஸியா அணுகணும் அப்படிங்கிறத காட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சாப்ல ஒரு 3 பேர் தான் ஆடினாங்க, அதே மாதிரி RRல ஒரு 3 பேர் தான் ஆடினாங்க. ஆனா 2 டீமோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 228. அற்புதமா என்ன பண்ணணும் ஒரு கிளீனா ஒரு பிளானோட வந்துட்டு ஆடிட்டு போனாங்க. நம்ம அதே சமயத்தில் நம்ம பஞ்சாபோட ஓப்பனர்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். பிரியன் ஷாரியா, பிரம்சிம்ரன் சிங் இவங்கலாம் வந்து அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ் நினைக்கிறேன். அவங்களை பத்தி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் இஷான் கிஷன், இப்போ நம்ம RRல கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு நல்ல நியூஸ் ஆனா பெருசா பாராட்டுறோம். ஆனா நம்ம பஞ்சாபோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம கண்டுக்கவே மாட்டேங்குது நினைக்கிறேன். பிரியன் ஷாரியா வந்து அவரும் சிம்ரன் சிங்கும் பாத்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு மேட்ச் கன்சிஸ்டன்சி மட்டும் கிடையாது, சீரியஸ் வைஸாவே பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியா ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவங்களை பெருசா கொண்டாடவே மாட்டேங்கிறோம். ஆனா நீங்க என்னதான் நம்ம பஞ்சாப் தோத்திருந்தாலுமே அவங்க விளையாடுறது குட் கேம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா வெற்றியா தோல்வியா அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம லிவி சொன்ன மாதிரி கேப்டன் ரியான் பராக் வந்து பவுலர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாரு. அதுதான் பாத்தீங்கன்னா RRோட வெற்றி பெற காரணம்.